செந்தில் பாலாஜி வழக்கு இன்று விசாரணை. ஜாமீனா ஜெயிலா? பரபரப்பான உயர்நீதிமன்றம். தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு பெரும் அரசியல் சூழ்ச்சியின் மையப்புள்ளியாக மாறியிருக்கு. ஆளும் அரசுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும் நோக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏவை விலைவீச முயன்ற சம்பவம் ஜனநாயகத்தின் மாண்பு குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ரூபாய் 35,000 கோடி பேரமும் அதைத் தொடர்ந்து நடந்த மிரட்டல்களும் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கு. இந்த சதியின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், அதிகார மையங்களின் ஆட்டம் என்ன மற்றும் உயர்நீதிமன்றத்தில் இன்று நடக்கவிருக்கும் சட்டப்போர் தமிழக அரசியலில் எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் என்பதை பார்த்தரலாம். தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள இந்த 35 கோடி பேரம் பேசும் விவகாரம் மாநிலத்தின் தற்போதைய அரசியல் சூழலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சட்டப்பேரவையில் ஆளும் அரசுக்கு எதிராக சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர தனக்கு 35 கோடி பேரம் பேசப்பட்டதாகவும் அதை பெற மறுத்தபோது தங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அவர் அளித்த புகார் மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுவரை இந்த சதியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 9 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. IBDS என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் திருநாவுக்கரசு உள்ளிட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கு. இந்த திட்டத்தின் பின்னணியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் நேரடி தலையீடு இருப்பதாக காவல்துறையினர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட சுமார் 180 கோடி வரை ஒதுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாரால் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் செந்தில் பாலாஜியின் கரூர் நிறுவனங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் வழக்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறது. இந்த சூழலில் போலீசார் தங்களை கைது செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்காங்க. MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு பிரிவு நீதிபதி J. இளந்தரியன் அவர்களின் அமர்வுக்கு இந்த மனுக்கள் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த முன்ஜாமீன் மனுக்கள் விசாரணைக்கு வர இருக்கு. இந்த வழக்கில் அரசு தரப்பு முன்வைக்கப் போகும் வாதங்களும் உயர்நீதிமன்றம் வழங்கப் போகும் உத்தரவும் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் பங்கு குறித்த ஆதாரங்களை சட்டப்பூர்வமாக நிரூபிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வரும் வேளையில் தாவேக MLAவை மிரட்டியவர்கள் யார் என்பது குறித்த கூடுதல் தகவல்கள் நீதிமன்ற விசாரணையில் வெளிவரும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. இந்நிலையில் இன்று உயர்நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ள முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை செந்தில் பாலாஜி தரப்புக்கு சாதகமாக அமையுமா அல்லது வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அரசு தரப்பு வலுவான ஆதாரங்களை முன்வைக்குமா என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்பார்ப்பாக இருக்குது. மேலும் MLAக்களை விலைவேசும் அரசியல் கலாச்சாரத்திற்கு இந்த வழக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா அல்லது இது புதிய அரசியல் விவாதங்களுக்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்போதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.